நாம் மறைக்க விரும்பும் ரகசியங்கள் அம்பலமாவதும், நாம் வெளிப்படுத்த விரும்பும் உண்மைகளை பிறரிடம் கூற முடியாமல் போவதும் வேதனையான விஷயங்களே. அப்படித்தான் ராகவனும் அனைவரும் தனக்கு அளித்து வந்த அன்பையும் மரியாதையும் முழு மனதுடன் அனுபவிக்க முடியாதவனாய் தனது குற்றங்களை வெளிப்படுத்தி தண்டனை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து முயன்று வந்தான். ஆனால் அவனது குற்ற விவரங்களை காது கொடுத்து கேட்பார்தான் எவரும் இல்லை. தான் ராஜ்யத்தின் மருமகனாகவிருப்பதால் சௌபவதத்தில் தனக்கு கிடைத்து வந்த மதிப்பு மரியாதைகளை பொறுத்து கொள்ள மாட்டாமல் அகிலனிடமாவது உண்மையை தெரிவித்து தனது குற்ற உணர்விற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று ஆசைப்பட்ட ராகவன் தனது குற்றக்கதையை நண்பனிடம் வெளிப்படுத்த முயல, அகிலனோ சொல்ல வந்தவனுக்கு முட்டுக்கட்டை போட்டு சௌபவதம் வந்த வழியில் ராகவன் காணாமல் போன கதையை பற்றி முதலில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டான். தான் கேட்கும் கதையை சொன்னால்தான் ராகவன் சொல்ல வரும் கதைக்கு தான் செவிசாய்க்க முடியும் என்று அகிலன் நிபந்தனை விதித்தபடியால் ராகவனால் அகிலனின் பேச்சை தட்ட முடியவில்லை. அவன் சௌபவத மார்க்கத்தில் தான் காணாமல் போயிருந்த கதையை பற்றி நண்பனிடம் கூறினான். அதன்படி மனதிற்குள் பலவித எண்ண போராட்டங்களுடன் பரிவாரத்திலிருந்து பின்தங்கி ராகவன் பாதை மாறி சென்று கொண்டிருக்க, அவனது குதிரையானது அடர்த்தியான செடி கொடிகள் நிரம்பிய பாதையில் அவனை அழைத்துச் சென்று கொண்டிருந்தது. அங்கு ஓரிடத்தில் குளவிகள் கூட்டமாக பறப்பதைக் கண்ட ராகவனின் குதிரை குளவிக்கடிக்கு அஞ்சி கழுத்தை திருப்பி வந்த பாதைக்கே திரும்ப முயற்சித்தது. ஆனால் ராகவனோ அக்குதிரையின் கழுத்து கயிற்றை கெட்டியாக பற்றியிருந்ததால் அப்பரியாள் தன் கழுத்தை திருப்ப இயலாமல் போயிற்று. ராகவனை தேடி வந்த வீரர்களின் நல்ல நேரமா அல்லது அவனது குதிரையின் கெட்ட நேரமா தெரியவில்லை. வட்டமடித்துக் கொண்டிருந்த குளவிகளில் ஒன்று பெண்ணை கடத்தி பாவம் புரிந்திருந்த ராகவனை விட்டுவிட்டு அவனை சுமந்து வந்த அந்த அப்பாவி குதிரையை தனது கூரிய கொடுக்கால் கொட்டியது. குளவியிடம் கொட்டு வாங்கியதுதான் தாமதம். வலியால் துடித்த குதிரை முன்னங்கால்களை உயர்த்தி தன்னை திரும்ப விடாமல் தடுத்து வந்த ராகவனை தன் முதுகிலிருந்து கீழே தள்ளிவிட்டு 4 கால் பாய்ச்சலில் பாய்ந்தோடியது. முன்பு உரைத்தது போல வீரர்களின் நல்ல நேரம் குதிரையிலிருந்து விழுந்த ராகவன் தரையில் விழுந்து காயம்படாமல் அங்கிருந்த நீர் நிரம்பிய குட்டையொன்றில்தான் விழுந்திருந்தான். அந்த குட்டையிலும் தரை மிக ஆழத்திலேயே இருந்தது. அதனால் தண்ணீரில் விழுந்தவனின் உடல் தரையில் பட்டு கல்மண் குத்தி அவனுக்கு காயம் எதுவும் ஏற்பட்டிருக்கவில்லை. அப்படி காயம் ஏற்பட்டிருந்தால் ராகவன் உடலில் சிறு கீறல் கூட விழாமல் அவனை அழைத்து வர வேண்டும் என்ற அரசனின் கட்டளையை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கும் அவனை தேடிக்கொண்டிருந்த வீரர்களால். ராகவனுக்கு குளவிக்கடியோ அல்லது கீழே விழுந்தமையால் காயமோ ஏற்பட்டு அரசனிடம் தண்டனை பெறுவதிலிருந்து வீரர்களின் நல்ல நேரம் அவர்களை தப்பச் செய்திருந்தது. குதிரை மீது அமர்ந்திருந்த போதெல்லாம் தன்னிலை மறந்திருந்தவன் குட்டைக்குள் விழுந்தவுடன் சுதாரித்துக் கொண்டு நீரில் மூழ்குவதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொண்டு நீர்ப்பரப்பிலிருந்து வெளிவர முயன்றான். ஆனால் அந்த நீர்நிலைக்கு அருகில் நூற்றுக்கணக்கான குளவிகள் வட்டமிட்டதைக் கண்ட ராகவன் மூச்சை இழுத்துக் கொண்டு குளவிகளிடமிருந்து தப்புவதற்காக மறுபடியும் நீருக்குள் மூழ்கினான். எப்போதடா குளவிகள் அகன்று செல்லும், எப்போதடா நீரிலிருந்து வெளியே வருவோம் என்று தவித்துக் கொண்டிருந்தான் ராகவன். ஒரு சில நொடிகள் நீருக்கு மேற்பரப்பில் முகத்தை வெளிக்கொணர்வதும் தான் தேக்கி வைத்திருந்த சுவாசக்காற்றை வெளியிட்டு மறுபடியும் மூச்சை இழுத்து பிடித்து குட்டைக்குள் மூழ்குவதுமாக சில முறைகள் செய்து வந்தான். அவ்வாறு அந்த இடத்தில் அகப்பட்டு கொண்டவன் தனது விதியை நொந்து கொண்டு, இறைவா, என்ன இது சோதனை! நான் போரில் சக்கரவர்த்திக்காக போரிட்டு உயிர் துறக்க விரும்பினேன். நீயோ என்னை குளவிக்கடியாலும் நீரில் மூச்சு முட்டியும் மரணத்தை கொடுக்க பார்க்கிறாயே. ஒரு வீரனுக்கு ஏற்பட வேண்டிய கதியா இது? நான் பாவிதான். அதற்காக இப்படி ஒரு மோசமான மரணமா? எதிரிகளிடம் சிக்கி அவயங்கள் துண்டாகி கோரமான மரணத்தை கூட கொடு. ஆனால் இவ்வாறு கோழை போல என்னை மரணம் எய்தச் செய்யாதே என்றெல்லாம் தண்ணீருக்குள்ளேயே தவமியற்றினான் ராகவன். அந்த நல்லவனின் கோரிக்கையை நிறைவேற்ற எண்ணினார் போலும் இறைவன். அந்த சூழலில் இருந்து அவனை தப்பச் செய்வதற்காக திருவுள்ளம் கொண்டவர் அவனை தேடி வந்திருந்த வீரர்களை ராகவன் இருந்த திசை நோக்கி வரச் செய்தார். அங்கு பக்கவாட்டு செடி கொடிகளை கிழித்துக் கொண்டு குளவிக்கடி வாங்கிய ராகவனின் குதிரை பாய்ந்தோடி தங்களை நோக்கி வந்ததைக் கண்டனர் அவ்வீரர்கள். மனிதர்கள்தான் நன்றி கெட்டவர்கள். உதவி செய்தவர்களுக்கு கூட துரோகம் இழைத்துவிட்டு ஓடிச் செல்வர். ஆனால்
வாயில்லா ஜீவராசிகளுக்கு விசுவாசம் அதிகம். ராகவனின் குதிரை கண்களில் பீதியுடன் தாவித் தாவிக் குதித்து தன் எஜமானனை தான் விட்டு வந்த திசையை தலையை திருப்பி வீரர்களிடம் காட்டிக் கொடுத்தது. அப்பரிகாட்டிய மார்க்கத்தில் குதிரையின் காலடித்தனம் பட்டு செடிகள் ஒடிந்திருந்த பாதையில் வீரர்கள் தொடர்ந்து செல்ல, ஓரிடத்தே குளவிகள் கூட்டமாக வட்டமிட்டுக் கொண்டிருந்ததையும் சரியாக அந்த இடத்தில் குதிரையின் தடம் முடிந்திருந்ததையும் கண்ட வீரர்கள் ராகவன் அங்கேதான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். குளவிகளை தங்களது வஸ்திரங்களால் அடித்து விரட்டியபடியே ராகவனை தேட, நீருக்கு வெளியே அதிர்வுகள் கேட்டதை செவிமடுத்து ராகவன் குட்டையிலிருந்து வெளியேறினான். கூட்டமாக பறந்த குளவிகளால் வீரர்கள் கொட்டு வாங்கியபடி இருக்க, ராகவனை குளவி கடித்து அவன் படும் காயத்தால் தாங்கள் அரசனிடமும் காயத்தை வாங்கிவிடக் கூடாதென பயந்து ராகவனை சுற்றி கவசம் போல சூழ்ந்து கொண்டு அவனை குளவிக்கடியில் இருந்து காப்பாற்றி வந்தனர். ஓரிரு வீரர்கள் காய்ந்திருந்த மரப்பட்டைகளில் நெருப்பு மூட்டி அதனை வட்டமடித்துக் கொண்டிருந்த குளவிகள் மீது காட்ட, அட்டூழியம் செய்து வந்த குளவிகள் அடித்து பிடித்து அங்கிருந்து அகன்று சென்றன. அரசனிடம் தங்களுக்கு அடி உதை பெற்றுத்தர போராடி வந்திருந்த அந்த யமகிங்கரர்கள் பறந்தோடிச் சென்ற பின்பு ராகவனுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதா என்று வீரர்கள் அவனை ஆராய்ந்து வந்தனர். குளவிக்கடியால் அவதியுற்றவர்கள் அவர்கள் வழியை பொருட்படுத்தாது தன்னலனில் அக்கறை காட்டி வந்ததைக் கண்டு மறுபடியும் ராகவனை குற்ற உணர்ச்சி ஆக்கிரமித்துக் கொண்டது. தனது அசட்டைத்தனத்தினால் வீரர்களுக்கு அந்த அசம்பாவிதம் நிகழ்ந்ததை குறித்து ராகவன் வருந்தி வீரர்களிடம் மன்னிப்பு வேண்ட, அவர்களோ ராகவனின் மன்னிப்பை செவியில் வாங்கும் மனநிலையில் இருந்திருக்கவில்லை. அவன் உடலில் காயம் எதுவும் இருந்திருக்க கூடாது என்ற பரிதவிப்பில் மட்டுமே இருந்து வந்தனர். நல்ல வேளையாக அரசனின் மைத்துனனுக்கு கீறல் கூட ஏற்படவில்லை என்று உணர்ந்த வீரர்கள் நிம்மதியடைந்து அவனை அங்கிருந்து பத்திரமாக அழைத்துச் சென்றனர். ராகவனை தேடி அழைத்து வருவதற்கு அரசன் குறைவான அவகாசமே கொடுத்திருந்தமையால் வீரர்களில் ஒருவன் தனது குதிரையிலேயே ராகவனை ஏற்றி துரிதகதியில் குதிரை செலுத்திச் சென்று அரசனின் பரிவாரம் ஓய்வுக்காக தங்கியிருந்த இடத்தை அடைந்தான். தான் அழைத்துச் சென்றவனிடம் அனுமதி பெறாமலேயே, அவன் கேட்டு வந்த மன்னிப்பை காது கொடுத்து கேட்காமலேயே ராகவனது நனைந்த ஆடைகளை அகற்றி மூட்டைகளில் வைத்திருந்த உலர்ந்த ஆடைகளை அவனுக்கு அணிவித்து விட்டான். அவஸ்தை கொடுத்ததற்காக வருத்தத்தோடு நின்றிருந்த ராகவனை கண்டுகொள்ளாமல் அவன் தலையில் ஈரம் போக துடைத்துவிட்டு அவனை தயார் செய்வதிலேயே குறியாக இருந்த வீரன் முன்னவனை அலங்கரித்து முடித்து அரசனிடம் ராகவனை சேர்ப்பித்தான். அதீத பயத்துடன் தன்னிடம் நெருங்கி வந்த வீரனை தலையசைத்து தைரியம் கொடுத்த ஆதித்யன் வீரன் செய்த பணியை அங்கீகரிக்கும்படியாக புன்முறுவல் பூத்து பாராட்டை வார்த்தையால் அன்றி சைகையாலேயே வெளிப்படுத்தி வீரனை அனுப்பி வைத்தான். முதல் கணம் வீரனை பார்த்து முறுவலிட்ட ஆதித்யன் அடுத்த கணம் ராகவனை பார்த்து கண்களின் வழியாக அனலை கக்கினான். அரசன் அடிக்க மட்டும்தான் இல்லை, அவனது கனல் பார்வைக்கு அடியே தேவலாம் என்று தோன்றியது அந்த வாலிபனுக்கு. தவறுக்கு நாணி கையிரண்டையும் கூப்பி வழிமாறிச் சென்ற தனது செய்கைக்கு அரசனிடம் மன்னிப்பு வேண்டினான். ஆதித்யனோ பதில் எதுவும் சொல்லாமல் தீவிரமாக முறைத்துவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தான். ஆதித்யனின் முகத்தில் இருந்த இறுக்கம் நெடுநேரமாக அவனை விட்டு அகலவில்லை. ஓய்வெடுப்பதற்காக நீர்நிலையின் அருகிலிருந்த மரங்களுக்கு அடியில் அமர்ந்திருந்த ஆதித்யன் பார்வையை ராகவனிடமிருந்து அகற்றி ஆற்றல் செலுத்தினான். தயங்கியபடியே அரசனை மேலும் நெருங்கி அவன் முன்பு மண்டியிட்ட ராகவன் துணிவை திரட்டி வரவழைத்துக் கொண்டு, பிரபு, அடியேனை மன்னியுங்கள், நான் வேண்டுமென்றே ஓடிப்போகவில்லை. சிந்தனைகளின் தாக்கம் என்னை செயலிழக்கச் செய்து தங்களை தொடர்ந்து வராதபடி என்னை தடுத்துவிட்டது. என்னை நம்புங்கள் பிரபு என நிலைமையை விளக்கிச் சொல்லி மன்றாடினான். ராகவன் பேசி வந்த பொழுது நீர்நிலையே வேடிக்கை பார்த்து வந்திருந்த ஆதித்யன் அவன் மன்றாடலை முடித்த பின்பாக ராகவன் புறமாக திரும்பி, நீ தப்பிச் செல்லவில்லை என்பது எனக்கே தெரியுமடா. ஓடிப்போக முயன்றிருந்தால் இத்தனை விரைவாக அகப்பட்டிருக்க மாட்டாய். இந்நேரம் தேட முடியாத தூரத்திற்கு சென்றிருப்பாய். நான் உன் மீது சினம் கொண்டது அந்த காரணத்திற்காக அல்ல என்றெல்லாம் தாழ்வான அதே சமயத்தில் கடுகடுப்பான குரலில் விளக்கி வந்தவன் அடுத்த கணமே தொனியை மாற்றி எரிச்சல் படுபவன் போல, ஏனடா அறிவீனமே, எப்போது பார்த்தாலும் இப்படி முகத்தை ஆணியில் மாட்டினார் போல தொங்கவிட்டபடியே அலைந்தால் என் வீரர்கள் என்னவென்றடா கருதுவார்கள்? உனக்கு திருமணத்தில் நாட்டமில்லை என்றும்
நான் தான் உன்னை வற்புறுத்தி என் தங்கைக்கு மனம் செய்து வைக்கிறேன் என்றும் என்னை தவறாக கருத மாட்டார்களா? அதிலும் நீ ஒரு ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தியாகவோ அல்லது குறைந்தது ஒரு நாட்டிற்கு மன்னனாகவோ இருந்தால் கூட தங்கையை பெரிய இடத்தில் மனம் செய்து வைக்கவே விருப்பமில்லாதவனை தொடர்ந்து நச்சரித்து அவன் மனதை மாற்ற அண்ணன்காரன் போராடுகிறான் என்று கருதுவார்கள். அது கூட எனக்கு கௌரவம்தான். ஆனால் உன்னை போன்ற நாட்டை விட்டே ஓடி வந்த தளபதிக்கு என் தங்கையை மனம் செய்து வைக்க நான் பிரயத்தனப்பட்டு வருவதை பார்த்தால், உடன் பிறந்தவளுக்கு செல்வங்களை கொடுக்க மனமில்லாமல் இப்படி அன்னக்காவடி ஒருவனின் தலையில் தங்கையை கட்ட பார்க்கிறான் ஆதித்யன் என்று என்னை தவறாக பேச மாட்டார்களா? பெரிய இடத்தில் பெண் கொடுத்தால் அதற்கேற்ப சீர்வரிசைகள் செய்ய வேண்டியிருக்கும். அதுவே ஒன்றுமில்லாத ஆண்டிக்கு கொடுத்தால் ஒரு ஓலை குடிசையும் அதில் ஓரமாக வைக்க 2 தகரப்பெட்டிகளும் கொடுத்தால் போதும். தகப்பன் சேர்த்து வைத்த செல்வங்களையெல்லாம் தான் மட்டுமே அனுபவித்து வாழத்தான் ஆதித்யன் விருப்பமில்லாத ஆண்மகனுக்கு தங்கையை வலுக்கட்டாயமாக மனம் முடிக்கிறான் என்று என்னை எண்ணுவார்களேடா. இந்த அவமானத்தை எனக்கு கொடுக்கத்தான் இப்படி எந்நேரமும் சோகத்திலேயே மூழ்கி கிடக்கிறாயா? அந்த சோகத்தில் மூழ்கித்தான் பாதை மாறி சென்றாயா என்று கடிந்து கொண்டான். கூப்பிய கரங்களை கீழிறக்காமல் ராகவன் வேக வேகமாக தலையசைத்து மறுத்து, இல்லை பிரபு, தங்களுக்கு அவமானம் நேர ஒரு நாளும் நான் அனுமதியேன். தங்களது மேன்மையான குணங்களைப் பற்றி அறியாதவர்கள் நம் நாட்டில் எவருமே இலர். ராமனின் நற்குணம் ராவணனுக்கு தெரியாமல் போனது போல, கிருஷ்ணரின் நல்லுள்ளத்தை கம்சனும் சகுனியும் அறியாது போனது போல, துர்க்குணம் கொண்டவர்கள் வேண்டுமானால் தங்களது நற்பண்பை அறிந்து கொள்ளாமல் தங்களை தவறாக கருதலாம் பிரபு. அப்படியான இழிப்பிறவிகளின் அபிப்பிராயங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. தூய எண்ணம் கொண்ட எவரும் தங்களை தீயவராக கருத மாட்டார்கள். தங்கையின் மீது நீங்கள் கொண்டுள்ள பாசத்தை ராஜ்யமே அறியும். செல்வங்களை பகிர்ந்து கொடுக்க எண்ணமில்லாதவராக இருந்தால், யாருக்குமே தெரியாத இளவரசியை, ஏன் ராஜ்ய வாரிசென்று தானே அறியாத அப்பெண்ணை நீங்கள் நினைத்திருந்தால் வெளியுலகிற்கு காட்டாமலேயே மறைத்திருந்திருக்கலாம். நீங்கள் அறிமுகப்படுத்தாதிருந்தால் இளவரசி கூட தான் பிரபு சோமவர்மரின் வாரிசென்று அறிந்திருக்க மாட்டார். அவரை தேடிக் கண்டுபிடித்து அவர்தான் தங்கை என்று உலகறிய அறிவிப்பவர் தங்கையை வஞ்சிக்க கனவிலும் எண்ணமாட்டார் என்று நம் மக்கள் நன்கு உணரவே செய்வர் பிரபு. அந்த கவலையை கைவிடுங்கள். நான் பாதை மாறிச் சென்றது முழுக்க முழுக்க வேறு சிந்தனையில் மூழ்கியதால்தான் பிரபு. எனது செயலோ முயற்சியோ இனி ஒருபோதும் தங்களுக்கு வருத்தமளிப்பதாக இருக்காது. அதற்கு நான் வாக்குறுதி அளிக்கிறேன் பிரபு. இந்த ஒருமுறை என்னை மன்னித்து விடுங்கள் என்று முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு அரசனிடம் வேண்டினான். மன்றாடியவனின் தோளில் தட்டி கொடுத்த ஆதித்யன், சரி, நீ என் மைத்துனன் என்பதனால் உனக்கு இம்முறையும் மன்னிப்பளிக்கிறேன். ஆனால் இதே போல தொடர்ந்து மன்னித்துக் கொண்டே இருக்க மாட்டேன் ராகவா. என் பொறுமையும் ஒரு நாள் தீர்ந்து போகும். ஆதலால் இனி கவனமாக நடந்து கொள் என்று மிரட்டினான் பொய்யாக. ஆதித்தனின் அதட்டல் உண்மையல்ல என்பதை உணர்ந்திருந்த ராகவன் மீண்டும் ஒருமுறை மனதை திடப்படுத்திக் கொண்டு, பிரபு, நான் ஒரு உண்மையை தங்களிடம் வெளிப்படுத்த முயன்று வருவதாக கூறினேனே, அதை இப்போதாவது கூறிவிடுகிறேன் அரசே. எனக்கு 1/4 நாழிகை அவகாசம் கொடுங்கள், போதும். என் கூற்றை ஒப்பித்து விடுகிறேன் என்று கெஞ்சினான். கேட்டவனை ஆதித்யன் எரிச்சலோடு பார்த்து, ஏனடா என்னை சோதிக்கிறாய்? உனக்கு என்ன பாவம் செய்தேன் நான்? வானம் வெளுக்கும் முன்பாக ஆரம்பித்து நள்ளிரவு கும்மிருட்டாகும் வரை அன்றாடம் தொடர்ந்து ராஜ்ய பணிகளை நிறைவேற்றி வருகிறேன் நான். எப்போதாவது இப்படி ஆசுவாசமாக அமர்ந்து நான் தனிமையில் இயற்கையை ரசிப்பது அபூர்வமடா. அந்த வருணன் இருந்த வரையில் என்னை தனியாக அமர அவன் அனுமதிக்க மாட்டான். பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்ற பெயரில் என்னுடனேயே சுற்றி வளவளவென்று பேசி இயற்கையுடனான எனது உரையாடலுக்கு தடை செய்வான். இப்போது அவன் வராத காரணத்தினால் நான் நிம்மதியாக இயற்கையின் வனப்பை கண்களால் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ வந்து உண்மை சொல்கிறேன், உடுக்கை அடிக்கிறேன் என்று அடம்பிடிக்கிறாய். இப்போது விட்டுவிடு ராகவா. இந்த பயணத்தை முடித்து நாம் தலைநகர் திரும்பும் முன்பாக உனக்கு நிச்சயம் வாய்ப்பளிக்கிறேன். அப்போது உன் மனதில் உள்ளவற்றை கூறு. இப்போது என்னை விட்டுவிடடா என்று தன்னிடம் மன்றாடியவனிடம் தான் மன்றாடினான் அரசன். அகிலன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த சம்பவத்தை நண்பனிடம் கூறி முடித்த ராகவன் அதன் பின்பாக அவனிடம், நீங்கள் கேட்ட விவரத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டேன். இப்போது நான் சொல்ல வந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். அரசர்தான் என் கதையை கேட்கவில்லை, நீங்களாவது கேளுங்களேன் என்று தன் கதையை கூற வாயெடுத்தான். ராகவன் முதல் வார்த்தையை ஆரம்பித்த போதே அகிலன் அவனிடம், சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள் ராகவரே. வாய் உங்களிடம்தான் இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம். ஆனால் பேசுவதற்கும் அதை கேட்பதற்கும் உடலில் தெம்பு அவசியம். முதலில் உணவருந்துவோம், பிறகு கதையை பேசிக்கொள்ளலாமே.
நாளை நாம் மாறனை சந்திக்கச் செல்லும் போது நாம் பேசுவதற்கு நிறைய நேரம் இருக்கும். அப்போது நீங்கள் கதை கூறுங்கள். சௌபவதத்தின் வனப்பை ரசித்தபடியே நான் அந்த கதையை கேட்கிறேன். இப்போது செல்கிறேன் என்று கூறிவிட்டு ராகவன் மறுபேச்சு பேச அவகாசம் கொடுக்காது அங்கிருந்து அகன்று சென்றான் அகிலன். சென்றவனை முறைத்த ராகவனோ, ஏன் என்னிடம் யாருமே கதை கேட்க மாட்டேன் என்கிறீர்கள்? அரசர்தான் பணி காரணமாக கதை கேட்க நேரமின்றி இருக்கிறார். உங்களுக்கெல்லாம் என்னையா பிரச்சனை? வாய் என்னிடம் இருக்குமென்றால் உன் வயிறு மட்டும் உன்னை விட்டு ஓடிப்போய் விடுமா என்ன? அது உன்னுடன் தானே இருக்கும். பிரபுவுக்குதான் வேலைப்பளு அதிகம். உங்களுக்கெல்லாம் என்ன குறையா உள்ளது? நீங்கள் யாரும் என் குற்றங்களை கேட்க சரிப்பட்டு வரமாட்டீர்கள். நான் கடத்திய சௌபாதேவியிடமே நாளை இந்த உண்மைகளை சொல்லிவிடுகிறேன். அவர்தான் எனக்கு தக்க தண்டனை வாங்கிக் கொடுப்பார். உங்களிடம் போராடி அழுத்துப் போய்விட்டேன். நாளையுடன் என் கதை முடியவிருக்கிறது. வாழ்வா சாவா என்று நாளையே தெரிந்து கொள்கிறேன். நானே எனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என தனக்குத்தானே சவால் விடுத்துக் கொண்டான் ராகவன். அங்கே மாளிகைக்குள் மகனுடன் சேர்ந்து உணவருந்த சென்றிருந்தான் ஆதித்யன். சௌபாவின் தாயார் உணவுக்கூட பணியாளர்கள் அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு மகளுடன் மருமகனுக்கு தனிமை தேடி கொடுத்திருந்தார். சௌபாவின் சிறிய தாயாரோ அரசன் உணவுண்ணச் சென்றதைக் கண்டவர் ஆதித்யனிடம், பிரபு, இளவரசனுக்கு வேடிக்கை பார்த்தபடியே உணவுண்ணுவதுதான் பிடித்திருக்கிறது. அவனை ஏன் அறைக்குள் அடைக்க வேண்டும்? என்னிடம் தாருங்கள் பிள்ளையை. நான் திரளுக்கு அழைத்துச் சென்று உணவூட்டுகிறேன் என்று கேட்டு ஆதவனை வாங்கிக் கொண்டு பணிப்பெண்களிடம் குழந்தைக்கு உணவு எடுத்துக்கொண்டு வெளியே வருமாறு கட்டளையிட்டு விட்டு வாயிலுக்கு சென்றார். உணவுக்கூடத்தை சுற்றி பார்வையை ஓட்டிய ஆதித்யன் அங்கு பணியாளர்கள் யாரும் இல்லாமல் மனைவி மட்டுமே தனக்காக காத்திருந்ததைக் கண்டு அவளிடம், பரவாயில்லையே சௌபா, உன் தாய்மார்கள் மருமகன் எனக்காக முன் யோசனையுடன் செயல்படுகின்றனர். உன்னை சந்திக்க விரும்புவதை உன் தந்தைமார்களிடம் தெரியப்படுத்த நான் போராடி வந்தேன். எவ்வளவோ முயற்சித்தும் அவர்களுக்கு என் விருப்பம் விளங்கவில்லை. ஆனால் உன் தாய்மார்களோ நான் வாய் திறந்து கேட்காமலேயே எனக்கு தேவையான தனிமையை பெற்றுத் தருகின்றனர். உன் அன்னைமார்கள் உண்மையிலேயே மகத்தான அறிவாளிகள்தான் என்று புகழ்ந்தான். மனைவியிடம் மாமியார்களைப் பற்றி பாராட்டு மடல் வாசித்தவாறே உணவுண்ண அமர்ந்தவன் மனைவி தனக்கு பரிமாறுவதைக் கண்டு அவளிடம், ஏன் சௌபா, நீ சாப்பிடவில்லையா? எனக்கு மட்டுமே பரிமாறுகிறாய்? நீயும் அமர்ந்து சாப்பிடு என்றான் அக்கறையோடு. சௌபாவோ பயந்தவளாக, ஐயோ வேண்டாம் பிரபு, உங்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறாமல் நான் அமர்ந்த உணவுண்பதை என் தந்தைமார்கள் கண்டால் பிறகு என்னை நிந்திப்பர். நான் உங்களை சரிவர கவனிக்கவில்லை என்று குற்றம் சுமத்தி என்னை வெளியே அனுப்பிவிட்டு பணிப்பெண்களிடம் இவ்வேலையை ஒப்படைத்து விடுவர். எதற்கு வம்பு? நான் பிறகு உண்டு கொள்கிறேன். நீங்கள் பொறுமையாக சாப்பிடுங்கள் என்று கூறி கணவனுக்கு பதார்த்தங்களை அள்ளி வைத்தாள். அதே உணவுக்கூடத்தில் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்த அரசன் சௌபா கூறுவது சரிதான் என்று புரிந்து கொண்டு மனைவியிடம், அது என்னவோ உண்மைதான் அம்மா. உன் தந்தை செய்தாலும் செய்வார். உன் தாய்மார்களுக்கு நம்முடைய தனிமை எத்தனை முக்கியமோ அத்தனை முக்கியம் உன் தந்தைமார்களுக்கு நான் பசியாறுவது. அதனால் உன்னை அனுப்பிவிட்டு என் வலிய கரம் என் வாயை குத்திவிடும் என்று காரணம் கூறி சேவகம் புரியும் பெண்களை அழைத்து எனக்கு உணவூட்டச் செய்து விடுவர் அந்த பாசக்காரர்கள். பணிப்பெண்கள் பரிமாறுவதற்கா நான் சிரமப்பட்டு பயணம் வந்தேன். நீயே உணவு எடுத்துவை. ஆனால் அதே சமயத்தில் கர்ப்பமாக இருக்கும் நீ பட்டினி கிடந்து எனக்கு உணவு படைக்க கூடாது. நீ உணவு பரிமாறு, நான் உனக்கு உணவூட்டுகிறேன். இப்படிச் செய்தால் உன் தந்தையும் கோபம் கொள்ள மாட்டார். நீ பசியாறிய நிம்மதியில் என் மனமும் நிறையும் என்று யோசனை கூறி மனைவிக்கு உணவோடு சேர்த்து அன்பையும் காதலையும் சேர்த்தே புகட்டினான் ஆதித்யன். உணவளித்தவன் மனைவியிடம், சௌபா, இப்போது நான் ஒரு ரகசியத்தை உன்னிடம் பகிர்ந்து கொள்வேன். இதை கேட்டுவிட்டு நீ பதட்டமடையக்கூடாது. இயல்பாக இருத்தல் வேண்டும். அத்துடன் எந்த எதிர்வினையும் ஆற்றக்கூடாது. சம்மதமென்றால் சொல், நான் அந்த ரகசியத்தை உடைக்கிறேன் என்று தெரிவித்தவன் மனைவி யாருக்கும் வெளிப்படுத்துவதில்லை என்று உறுதி கொடுத்த பின்பாக அவளிடம் தான் பல மாதங்களாக மறைத்து வந்திருந்த ஒரு உண்மையை வெளிப்படுத்தினான். அந்த செய்தியை கேட்ட சௌபாவுக்கு அதிர்ச்சி ஒரு புறம் என்றால் பயம் மற்றொரு புறம் ஏற்பட்டது. மனைவியின் அச்சம் நீங்க அவளை ஆஸ்வாசப்படுத்தி சமாதானம் செய்து வந்தவன் தான் கூறிய செய்தியை தந்தைமார்களைத் தவிர வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று உறுதி வாங்கிக் கொண்டான். கணவனின் தேறுதல் வார்த்தைகளால் பயம் நீங்க பெற்ற சௌபா இயல்பு நிலைக்கு திரும்பினாள். அன்றைய பொழுது இனிமையாக முடிந்து அடுத்த நாள் உதயமானது. அரசனின் கட்டளைப்படி பணிப்பெண்களோ அல்லது அகிலனோ
தன்னை அலங்கரிக்க தேவையின்றி ராகவனே அற்புதமாக ஆடையுடுத்தி அதிகாலையிலேயே தயாராகியிருந்தான். முன்தினம் காணாமல் போய் அரசனிடம் வசவு வாங்கவிருந்தவன் அன்று மறுபடியும் அந்த சூழல் வந்துவிடக்கூடாதென எச்சரிக்கையாக இருந்து அகிலன் படுக்கையிலிருந்து எழுவதற்கு முன்பே பயணத்திற்கு தயாராகி தான் தங்கியிருந்த விருந்தினர் மாளிகையின் வாயிலில் வந்து காத்துக் கொண்டிருந்தான். நண்பனை எழுப்ப அவன் தங்கியிருந்த அறைக்கு சென்ற அகிலன் அங்கு ராகவனை காணாததால் பயந்து போய்விட்டான். எங்கே சென்றான் இவன்? மறுபடியும் காணாமல் போய்விட்டானா? சிறு வயதில் பழகிய கண்ணாமூச்சி ஆட்டத்தை இன்னமும் கைவிட மறுக்கிறானே இவன். என் தங்கை இவனிடம் என்ன பாடுபடப் போகிறாளோ? இவனை தேடித் தேடியே அவள் நொந்து போய் விடுவாள் போல. இப்போது இவனை எங்கே சென்று தேடுவேன்? ராகவனை தயார் செய்யும் பொறுப்பை பிரபு என்னிடம் வழங்கியிருக்கிறார். இவனை காணாவிட்டால் பிரபுவுக்கு நானல்லவா பதில் கூற வேண்டும் என்றெல்லாம் தன்னுடன் சேர்ந்து ராகவனை தேடி வந்திருந்த தன் வீரனிடம் சத்தமாக புலம்பி வந்தவன் பின்பு கண்முன்பு இல்லாத ராகவனிடம், எத்தனை முறைதான் தேடி அலைய விடுவாய் ராகவா? ஏனப்பா என்னை சோதிக்கிறாய்? எங்கிருந்தாலும் வந்துவிடு. இங்கு தமையனுக்கு பதில் கூற வேண்டும். தலைநகர் சென்று தங்கைக்கு பதில் கூற வேண்டும். எத்தனை பேரிடம் அப்பா நான் நிந்தனை வாங்குவேன்? என் மீது இரக்கமே இல்லையா உனக்கு? வந்துவிடு ராகவா என்று புலம்பியபடியே அரண்மனை வாயிலுக்கு சென்றான் அகிலன். அங்கே படிக்கட்டில் அமர்ந்திருந்த ராகவன், என் நண்பன் அழைத்து நான் வராமல் இருப்பேனா? வந்துவிட்டேன் அகிலரே என்று சிரித்தபடியே தன் இருப்பை காட்டினான். அகிலனோ அவசரப்பட்டு ராகவனை திட்டுவிட்ட தவறால் வருந்தி நண்பனிடம், என்னை மன்னித்து விடுங்கள் ராகவரே, அறையில் உங்களை காணாததால் சற்று பதட்டமடைந்து விட்டேன் என்று வருந்தி வந்தான். ராகவனோ சங்கடப்பட்டவனை இரக்கத்தோடு பார்த்து, சந்தேகித்து திட்டியது உங்கள் தவறில்லை அகிலரே. உங்களை அவ்வாறு நடந்து கொள்ளச் செய்தது என் தவறே ஆகும். முன்பொரு முறை நான் ஓடிச் சென்று உங்களையெல்லாம் அலைக்கழித்ததால்தான் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட மறுக்கிறது. நான் சந்தேகப்பட வேண்டியவன்தான். நீங்கள் நம்புவீர்களோ மாட்டீர்களோ, நான் திருந்துவிட்டேன் அகிலரே. நான் இப்போது முன்பை போல இல்லை. கோழைத்தனமாக எங்கும் ஓடமாட்டேன். செய்த குற்றத்திற்கு தண்டனை பெற்றுக்கொள்ள முடிவெடுத்து விட்டேன். எனக்குள் தைரியம் பிறந்துவிட்டது. வாழ்வில் எத்தனையோ சங்கடங்களை சந்தித்து விட்டேன். சிறு வயதிலேயே தந்தையை இழந்தேன். ஒற்றை மகனை பெற்று நான் காப்பாற்றுவேன் என்று என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் தாயை வேறொரு இடத்தில் ஒளித்து வைத்துவிட்டு நான் தலைமறைவாக நாடோடி போல் சுற்றி கொண்டிருக்கிறேன். தாயை காக்க முடியவில்லையே என்ற வருத்தமே என்னை அனுதினமும் கொலையாய் கொள்கிறது அகிலரே. அரசர் பெரிய அன்னையான மகாராணி பிரபாவதியிடம் அன்பை பொழியும் போதெல்லாம் தன் அன்னையான நீலாதேவியின் வரவுக்காக எதிர்பார்த்து அவரை விரைந்து வரவழைப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளும் போதெல்லாம் என் மனது என்னை தகாத வார்த்தைகளால் நிந்திக்கும். பாரடா அந்த மனிதரை. தாய்ப்பாசத்தினால் அவர் என்னென்ன சிரத்தைகள் மேற்கொள்கிறார். நீயும் மகனென்று இருக்கிறாயே, உன் அன்னைக்கு மகிழ்ச்சியூட்ட ஒரு நாளாவது முயன்றிருப்பாயா என்று என் மனம் என்னை சாடும். மற்றவர்களிடம் கூட மன்னிப்பு பெற்றுவிடலாம் அகிலரே. ஆனால் சொந்த மனதிடம் மன்னிப்பு வேண்டுவது இயலாத காரியம். அனுதினமும் இரவும் பகலும் இடைவெளியின்றி நம் குற்றங்களுக்காக நம்மை நிந்தித்து வரும் மனதிடமிருந்து தப்பி எங்கு ஓடுவது? இதைவிட கொடுமை வாழ்வில் என்ன உள்ளது அகிலரே? என் தவறுகளுக்கெல்லாம் தண்டனை பெறப்போகும் காலம் கூடி வந்துவிட்டது. நான் கூற முயன்று வரும் உண்மையை இன்றே ஒரு முக்கிய நபரிடம் வெளிப்படுத்தி எனக்கான தண்டனையை இன்றே நான் கேட்டு பெற்றுக் கொள்ளப் போகிறேன். எனக்கு விதிக்கப்பட போவது மரண தண்டனையாயிருந்தால் நான் இறக்கும் முன்பு ஒரு முறையேனும் என் தாயை சந்திக்க அரசரின் பாதத்தில் விழுந்து அனுமதி பெற்றுக் கொள்வேன். இந்த ஜென்மத்தில் நல்ல மகனாக இருந்து என் கடமையை செய்ய தவறிய நான் அடுத்த பிறப்பிலாவது உத்தம புதல்வனாய் பிறப்பேன் என்று என் அன்னைக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு மரணத்தை தழுவுவேன் என்றெல்லாம் மன்னிப்பு கேட்க வந்த அகிலனிடம் மனம் விட்டு புலம்பினான் ராகவன். முன்னவனோ வருந்தியவனை தட்டிக் கொடுத்து, நீங்கள் ஏதோ பெரிய மனக்கலக்கத்தில் உள்ளீர்கள் என்று புரிகிறது ராகவரே. உங்களுக்கு என்னால் ஆகக்கூடிய உதவி ஏதாவது இருந்தால் அதை அவசியம் செய்வேன். நான் எந்த முடிவாயிருந்தாலும் அரசரிடம் ஆலோசித்த பின்பாக அவர் அனுமதியை பெற்ற பின்பு எடுங்கள். முடிவுகளில் அவசரம் வேண்டாம் என்று ராகவனுக்கு புத்திமதி கூறிவிட்டு தானும் பயணத்திற்கு தயாராவதற்காக நீராடச் சென்றான் அகிலன். சௌபர்ணிகாவை சந்தித்து அவளிடம் உண்மைகளை வெளிப்படுத்திவிட வேண்டும் என்று முனைந்து வந்த ராகவன் அரசியை சந்திப்பதற்காக அவளது மாளிகை வாயிலில் நடைபோட்டுக் கொண்டிருந்தான். அனுமதி பெற்று அரசியை சந்திக்க நேர்ந்தால் அரசனும் மனைவியுடன் உடன் வரக்கூடும். பயணத்திற்கு தயாராகி வந்த அரசன் தன் கதையை கேட்க விடாமல் மனைவியை தடுக்கக்கூடும் என்று உணர்ந்திருந்த ராகவன் மகனுக்கு உணவூட்டுவதற்காகவோ அல்லது அரசனுடன் செல்லவிருந்த பரிவாரத்தை பார்வையிடுவதற்காகவோ அதுவும் இன்றி
வேறேதேனும் காரணங்களுக்காகவோ அரசியாக மாளிகையை விட்டு வெளியே வரும்போது தெரிவித்துக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து தனது தவிப்பை வெளிக்காட்டிக் கொள்ளாது தற்செயலாக நடைபோடுவது போன்று மாளிகை வாயிலை அவ்வப்போது திரும்பி பார்த்த வண்ணம் அங்குமிங்குமாக நடந்தான். நேரம் கடந்து சென்றது. பயணம் கிளம்ப வேண்டிய படை பரிவாரங்கள் கோட்டை திடலில் கூடின. ராகவன் எதிர்பார்த்தபடி அரசியும் வெளியே வந்தாள். ஆனால் அவன் எதிர்பார்த்திராதபடி அவளும் பயணத்திற்கு தயாராகி வந்திருந்தாள். பரிவாரம் கிளம்பும் தருவாயில் அரசியிடம் விடைபெறச் செல்லும் சாக்கில் துரிதகதியில் உங்களை கடத்தியவன் நான்தான் என்ற உண்மையை அரசியிடம் ஒப்பித்து அதை கேட்பவள் பதறி கணவனிடம் தன்னை காட்டிக் கொடுத்து அடுத்த கணமே அரசன் தன்னுடைய குற்றத்திற்காக தன்னை தாக்கி தண்டனை கொடுப்பான் என்றும் நடுத்திடலில் சௌபவத அரச குடும்பத்தினர் மற்றும் பெருந்திரளான வீரர்கள் அனைவருக்கும் முன்பு மண்டியிட்டு அரசன் அறிவிக்கப் போகும் தண்டனையை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் ஏதேதோ திட்டம் போட்டிருந்தான் ராகவன். ஆனால் சௌபாவும் பயணத்தில் கலந்து கொள்ள வந்திருந்ததால் அவளிடம் தான் விடைபெறும் சந்தர்ப்பம் கிடைக்கப் போவதில்லை. அதைத் தொடர்ந்து உண்மையை வெளிப்படுத்தும் வாய்ப்பும் கிடைக்கப் போவதில்லை என்று உணர்ந்த ராகவன் முயற்சி மறுபடியும் தோல்வியில் முடிந்தமையால் வேதனையுற்றான். சரி, கோட்டையில் கூற முடியாவிட்டால் என்ன? பயணம் செல்லும் பாதையில் ஒரு வாய்ப்பு கிடைக்காமலா போய்விடும்? இளைப்பாறுவதற்காக எங்கேயேனும் பரிவாரம் நிறுத்தப்படும் வேளையில் அரசியிடம் பேசிக்கொள்ளலாம். ஆனால் என்ன, கோட்டையில் இருப்பது போன்று அங்கே கோட்டைவாசிகள் அத்தனை பேரும் இருக்க மாட்டார்கள். தான் பெறப்போகும் அவமானத்தை காண்பவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும், அவ்வளவுதான். பார்வையாளர்களா அவசியம்? தண்டனைதான் அவசியம். பரவாயில்லை என்று தனக்குத்தானே மனதை தேற்றிக் கொண்டான். ராகவனின் காத்திருப்பு வீணாய் போக பரிவாரம் பயணத்தை துவங்கியது. ஆதித்யன் அவனது குதிரை குபேரனின் மீது கம்பீரமாக அமர்ந்து முன்னே செல்ல, அவனைத் தொடர்ந்து மூடு ரதத்தில் சௌபா தன் மகனுடனும் உதவிக்கு வந்த தோழிகள் இருவருடனும் அமர்ந்து கொள்ள, அரசனுக்கு முன்னால் அகிலன் தலைமையில் ராகவன் உள்ளிட்ட ஆதித்தபுரி வீரர்கள் அரசனுக்கு வரும் ஆபத்தை தங்கள் நெஞ்சில் தாங்கிக் கொள்வதற்காக கவசம் போன்று சென்று கொண்டிருக்க, மருமகனை காவல் காத்தவாறு இருமருங்கிலும் அவனது மாமனார்கள் இருவரும் குதிரை செலுத்திச் சென்றார்கள். சௌபவதத்தின் வீரர்கள் அரசியின் தேருக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தனர். ரதத்திற்கும் அந்த வீரர்களுக்கும் நடுவே பயணத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடை அணிகலன்களை சுமந்து கொண்டு சில மாட்டு வண்டிகள் சென்றன. அதற்கு பின்னால் இரு வண்டிகள் மர்மமான முறையில் முற்றிலும் திரையால் மறைக்கப்பட்டு மிகுந்த பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டு கொண்டிருந்தது. சௌபவதத்தின் தளபதி தனநந்தன் அந்த பார வண்டிகளை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துச் சென்றான். பயணம் கிளம்பியதிலிருந்தே பெரும் சோகத்துடனும் ஏதோ தீர்க்கமான முடிவுடனும் சென்று கொண்டிருந்த ராகவனை கண்ட அகிலனுக்கு அவனை வம்பிழுத்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. ராகவனின் அந்த மௌன நிலை அகிலனுக்கு பிடிக்கவில்லை. சுற்றிலும் எதை குறித்தும் யோசிக்காமல் கண்முன்பு கண்ட காட்சிகளை சிந்தையில் கொள்ளாமல் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த ராகவனை அழைத்த அகிலன், என் நண்பரே, அரசியாரின் மூடுதேரை தொடர்ந்து ஒரு வண்டி வருகிறதே, அந்த பார வண்டியில் என்ன உள்ளது? அதை பாதுகாக்க மட்டும் சௌபவத நாட்டின் தளபதி முதல் பல வீரர்கள் சிரத்தை காட்டுகிறார்களே, அந்த வண்டியில் இருக்கும் பொருள் என்னவாக இருக்கும் என்று ராகவனின் ஆர்வத்தை தூண்ட முயற்சி செய்தான் அகிலன். அகிலன் பேசியவுடன் சுயநிலையை அடைந்த ராகவன் அப்போதுதான் அந்த பாரவண்டியை திரும்பி பார்த்தான். அதற்கு கொடுத்து வந்த பாதுகாப்பை கண்டு வியந்தவன் அகிலனிடம், எனக்கு எப்படி தெரியும் அகிலரே? அப்படி ஒரு வண்டி வருவதையே நீங்கள் சொல்லித்தான் நான் காண்கிறேன். நாம் எங்கே செல்கிறோம் என்று கூட எனக்கு தெரியாது. இதில் நம்முடன் எடுத்துச் செல்லப்படும் பொருள் குறித்து நான் எங்கனம் அறிவேன் என்று புலம்பினான். அகிலனோ நண்பனை மேலும் வம்பிழுப்பதற்காக, நீங்களே இப்படி சொன்னால் எப்படி? நீங்கள் ராஜ்யத்தின் மருமகன். இங்கு நிகழும் சம்பவங்களை குறித்து தெரிந்து கொள்வதற்கும் உங்கள் ஐயங்களை தீர்த்து கொள்வதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டு. சென்று பொருட்களை பாதுகாத்து வரும் நந்தரிடமே கேளுங்கள். கேட்டு உங்கள் உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள் என்று மறுபடியும் ராகவனை தூண்டிவிட்டான். வாழ்வை நொந்து தனது இறுதிக்கட்டம் நோக்கி பயணம் சென்று கொண்டிருந்த ராகவனுக்கு அவனுக்காக தெரிந்து கொள்ளும் ஆவல் இல்லாவிடினும் அகிலனுக்காகவாவது அதை கேட்டு தெரிந்து கொண்டு கூறலாம் என்று முடிவுக்கு வந்திருந்தான். பின்பு சில நாளிகைகள் கழித்து தாகம் தணித்துக் கொள்வதற்காக பரிவாரம் ஒரு சில கணங்கள் நிற்க, ராகவன் தனநந்தனை அணுகி மூடுவண்டி குறித்து கேட்டான். நந்தனோ, வண்டியில் உள்ள பொருட்கள் குறித்து நான் அறிய மாட்டேன் என்று பொய் கூற மாட்டேன் ராகவரே. ஆனால் அதை வெளிப்படுத்த எனக்கு அதிகாரம் இல்லை. எங்கள் மன்னர் ஆணையிட்டால்
நான் உங்களிடம் அதை தெரியப்படுத்துவேன். ஒன்று, எங்கள் மன்னரிடம் சென்று இந்த வண்டிகள் குறித்து நீங்களே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இல்லாவிடில் நான் ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு அனுமதி பெற்று தாருங்கள் என்று பவ்யமாக கேட்டுக்கொண்டான். ராகவனோ, மன்னரின் முகத்தை நேருக்கு நேர் பார்ப்பதற்கு குற்ற உணர்ச்சி என்னை தடுக்கிறது. இதில் ரகசியத்தை தெரிந்து கொள்ள நான் அவரை நாடிச் செல்ல வேண்டுமா? அப்படி அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று மனதிற்குள்ளேயே முடிவெடுத்தான். மூடுவண்டி குறித்து கூற மறுத்த நந்தன் ஒருவேளை தனது மற்றொரு ஐயத்தை தீர்த்து வைப்பான் என்ற நம்பிக்கையில் அவனிடம், பரவாயில்லை நந்தரே, வண்டி பற்றி நான் தெரிந்து கொண்டு ஒன்றும் ஆகப்போவதில்லை. அந்த விவரங்கள் எனக்கு தேவையில்லாதது. ஆனால் நாம் எங்கே போகிறோம் என்று மட்டுமாவது சொல்லுங்களேன். அரசரும் அவரது விசுவாசியும் எனக்கு அது பற்றி தெரிவிக்கவில்லை. சாதாரண முறையில் பயணம் செல்வது என்றால் நான் போகும் இடத்தை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்ட மாட்டேன். பிரபுவின் ஆணை எதுவோ அதை அப்படியே பின்பற்றி எங்கே எதற்கு என்று கேள்விகள் கேட்காமல் அவர் கை காட்டும் பாதையில் செல்வேன். ஆனால் பிரபு என்னை நேர்த்தியாக அலங்கரித்துக் கொண்டு கிளம்பும்படி உத்தரவிட்டிருந்தார். அதன் காரணம் விளங்கவில்லை நந்தரே. சௌபவத மன்னர் ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியெல்லாம் வருகிறார்கள் என்றால் நிச்சயம் இது அவர்கள் சம்பந்தப்பட்ட பயணமாகத்தான் இருக்கும். இதில் நான் ஏன் மிடுக்காக ஆடை உடுத்திக் கொண்டு தயாராக வேண்டும்? இப்படி அழகாக உடுத்திக் கொண்டு எதற்கு என்னை கிளம்பச் சொன்னார் அரசர்? ஒருவேளை யாரிடமாவது என்னை அறிமுகப்படுத்த விரும்புகிறாரா அவர்? அல்லது ஏதேனும் வைபவத்திற்கு அழைத்துச் செல்கிறாரா? எனக்கு புரியவில்லை நந்தரே. எங்கே செல்கிறோம் என்று மட்டுமாவது கூறுங்களேன் என்று கேட்டான் பரிதாபமாக. நந்தன் எதையோ கூற வாய்த்திறக்க அந்நேரம் அகிலன் பின்னால் இருந்தபடி, பயணத்தை துவங்கச் சொல்லி பிரபு கட்டளையிட்டு விட்டார் நந்தரே, புறப்படலாம் என்று சௌபவத தளபதியிடம் கூறியவன் பின்னர் சரியான வேளையில் விஷயத்தை தெரிந்து கொள்ள விடாமல் தடுத்தமைக்காக தன்னை முறைத்துக் கொண்டிருந்த நண்பனை பார்த்து, ராகவரே, உங்களுக்கு தனியாக சொல்ல வேண்டுமா? அரசரின் மைத்துனன் என்றால் அவரது ஆணைக்கு அடிபணியக்கூடாது என்று அர்த்தமா? பிரபுவின் கோபத்திற்கு ஆளாகாதீர்கள். பின்பு அவர் தன் தங்கையை உங்களுக்கு மணமுடித்துக் கொடுக்க மறுத்துவிடப் போகிறார் என்று பயமுறுத்துவது போல நகைத்தபடியே பாசாங்கு செய்தான். சொன்னவனை விரக்தியுடன் பார்த்த ராகவனோ, மணமுடித்துக் கொடுக்க மாட்டாரா? அதுதானே எப்பா எனக்கும் வேண்டும். நான் மட்டும் இளவரசியை மணந்து கொள்ள அடம்பிடித்துக் கொண்டாயிருக்கிறேன். என் குற்றங்கள் தெரிய வந்தால் எனக்கு பிரபு வழங்கப் போவது மனவாழ்வை அல்ல, மரண வாழ்வை. இதெல்லாம் உனக்கு எங்கே புரியப் போகிறது? நான் சொல்வதை காது கொடுத்து கேட்டால்தானே உனக்கு விளங்கும் என்றெல்லாம் மனதிற்குள் பிதற்றிக் கொண்டு குதிரையில் ஏறியமர்ந்து ஜடம் போல அரசனின் குதிரைக்கு முன்னால் சென்று கொண்டிருந்தான் ராகவன். நெடுந்தூரம் இவ்வாறாக பயணித்து இறுதியில் ஓரிடத்தை பரிவாரம் அடைய, அங்கு ஏற்கனவே கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அரசனையும் அவனுடன் வந்தவர்களையும் வரவேற்க முன்னதாகவே காத்துக் கொண்டிருந்தனர் சௌபவதத்தின் வீரர்களும் அதன் முக்கிய அதிகாரிகளும். காத்துக் கொண்டிருந்தது அம்மனிதர்கள் மட்டுமல்ல, அலாதியான மனம் வீசிக் கொண்டிருந்த உணவும் தான். பரிவாரம் பசியாறுவதற்காக அவ்விடத்தில் மணக்க மணக்க விருந்துணவுக்கு ஏற்பாடு செய்யச் சொல்லி கட்டளையிட்டிருந்தார் இளையவர் சிம்மவர்மர். அரசன் அவன் மனைவி உட்பட வந்தவர்களுக்கு அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது. சில நாளிகைகள் கூடாரத்தில் ஓய்வெடுத்துவிட்டு வெளியே வந்த அரசன் தன்னை தொடர்ந்து வந்த மனைவியிடம், நீ இங்கு ஓய்வெடு சௌபா. நீ அசதியாக இருப்பதனால் உன்னால் தொடர்ந்து பயணம் செல்ல முடியாது. உனக்கு அவசியம் ஓய்வு தேவை. நான் கிளம்பி சில நாளிகைகள் கழித்து உங்கள் பயணத்தை துவங்குங்கள். நான் அங்கு சென்று ஆக வேண்டிய வேலைகளை பார்க்கிறேன். உன் பாதுகாப்புக்கு எந்த குறையும் நேராது. இங்கு உன்னை கவனித்துக் கொள்ள நம் வீரர்களும் பணிப்பெண்களும் உள்ளனர். அவர்களுக்கும் மேலாக ராகவன் உள்ளான். என் தங்கையை மணக்கப் போகும் அவனுக்கு முறைப்படி நீ தங்கையாவாய். தமையன் இருக்க தங்கைக்கு என்ன பயம்? ஆதலால் நீ பயமின்றி ஓய்வெடுக்கலாம் என்று மனைவிக்கு தைரியம் கொடுத்து வந்தவன் குதிரையேற தயாராக நின்றிருந்த ராகவனை திமிராக திரும்பி பார்த்தான். அந்த பார்வைக்கு அர்த்தம், என் கட்டளையை நிறைவேற்று, அரசியை பார்த்துக்கொள் என்பதுதான் என்று புரிந்து கொண்ட ராகவன் தயக்கத்துடன் அரசனை நெருங்கி வந்து, பிரபு, நான் எதற்கு இங்கே? நான் தங்களுடன் வருகிறேனே. சௌபவத தளபதி அகிலன் போன்றோரிடம் இந்த பணியை ஒப்படைக்கலாமே. தங்களுக்கு பாதுகாப்பாக நான் வருகிறேன் பிரபு. தயவு செய்து என் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மன்றாடி வந்தான். ஆதித்யன் கேட்டவனை எரிச்சலாக பார்த்து, எப்போதும் எல்லாவற்றுக்கும் தர்க்கம் செய்து கொண்டே இருப்பாயா? உன்னை வற்புறுத்துவதையும் சமாதானப்படுத்துவதையுமே நான் வேலையாக செய்ய வேண்டுமா என்ன? என்னை தொந்தரவு செய்யாதே ராகவா. நான் ஒரு முக்கிய பணியை முடிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். என் கவனம் பணியில் இருக்க வேண்டுமே தவிர உன்னை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இருக்கக்கூடாது.
உன்னை அருகில் வைத்துக் கொண்டால் உன்னை பாதுகாப்பதே எனக்கு வேலையாக இருக்கும். நீ எங்காவது ஓடிப்போய் விடுவாய் என நான் பயந்தபடியே இருக்க நேரிடும். அதுவே நான் உனக்கு பணி கொடுத்து சென்றேனெனில் கடமையை நிறைவேற்றுவதில் கருத்தாக இருந்து நீ எங்கும் தப்பியோடுவது குறித்து சிந்திக்க மாட்டாய். அதிலும் குறிப்பாக பாவையர்களை பாதுகாப்பதில் நீ பொறுப்பானவன். ஸ்வர்ணிகாவை கடமையே கண்ணாக அன்று எப்படி பாதுகாப்பாக கானகம் அழைத்துச் சென்று வந்தாய் என்று அவள் என்னிடம் விவரித்துச் சொன்னாள். ஆதலால் கர்ப்பிணியான சௌபாவை பத்திரமாக அழைத்து வரும் பொறுப்பை நான் உன்னைத் தவிர வேறு எவரிடமும் ஒப்படைக்க முடியாது. அவளுக்கு சிறிது ஓய்வு தேவைப்படுகிறது. அவளால் உடனடியாக பயணத்தை துவங்க முடியாது. என்னாலோ வெகுநேரம் ஓய்வெடுக்க முடியாது. என் வேலையை முடிக்க நான் உடனே கிளம்பியாக வேண்டும். ஆகையால் நீ இங்கேயே இருந்து சௌபா போதுமான அளவு ஓய்வெடுத்து முடித்த பின்பு அவளை பத்திரமாக அழைத்து வா என்று கட்டளையாகச் சொல்லிவிட்டு அரசன் குதிரை ஏறி கிளம்பினான். கட்டளைக்கு தலையை கூட அசைக்காத ராகவன் முன்னால் சென்று கொண்டிருந்த அரசனை ஏக்கமாக பார்த்து, ஏன் பிரபு என்னை இத்தனை தூரம் நம்புகிறீர்கள்? உங்கள் நம்பிக்கைக்கு நான் பாத்திரமானவன் இல்லை என்பதை எப்போதுதான் உணரப்போகிறீர்கள்? நீங்கள் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கை எனக்கு மரணத்தை விட கொடுமையான வழியை கொடுக்கிறது. உங்கள் மனைவியை கடத்திய என்னிடமே அவரை பாதுகாக்கும் பணியை கொடுத்துச் செல்கிறீர்கள். எப்படி உங்களுக்கு நான் என் சுயரூபத்தை விளங்க வைப்பேன்? தேவியிடம் எனது குற்றங்களை பற்றி கூறிவிடலாம் என்று நினைத்திருந்தேன். வரும் வழியில் அதற்கான சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. இப்போது வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இருந்தும் என்னால் கூற முடியாது. ஏனெனில் தேவி நீங்களோ அவரது தந்தைமார்களோ இல்லாமல் எனது பாதுகாப்பில் உள்ளார். இந்நேரம் நான் அவரிடம் உண்மையை கூறி அதனால் கர்ப்பவதியான இந்த பெண் பயந்து அனர்த்தம் நேர்ந்துவிடக்கூடாது. இப்படி எங்களை அழைத்துச் செல்லாமல் எனது பாதுகாப்பில் தேவியை விட்டு எனது முயற்சிகள் அனைத்திற்கும் முட்டுக்கட்டை போடுகிறீர்களே பிரபு, இது நியாயமா என்று குதிரை செலுத்திச் சென்ற அரசனை பார்த்த வண்ணமே மனதிற்குள் புலம்பி வந்தவன் பின்பு கணவன் செல்வதை ஏக்கமாகவும் அதே சமயத்தில் பயண அலுப்பில் சோர்வுடனும் நின்று கையசைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சௌபாவை இரக்கத்தோடு நோக்கிய ராகவன், தேவிக்கு அவர் சம்பந்தப்பட்டவர் எவராவது அல்லது அவர் நம்பிக்கை வைத்திருக்கும் எவராவது அருகில் இருக்கும் போதுதான் நான் விஷயத்தை உடைக்க முடியும். ஏற்கனவே தேவியார் இளகிய மனம் கொண்டவர். மகனை கடத்துவேன் என்று வெறும் சவால் மட்டுமே விடுத்துச் சென்றிருக்கும் இங்கு இல்லாத வருணனை எண்ணி அஞ்சி நடுங்கும் அவரிடம் உங்கள் மகனுடன் சேர்த்து உங்களையும் முன்பு கடத்தியவன் நான் தான் என்ற உண்மையை கூறினால் தேவியின் கதி என்னவாகும்? வயிற்றில் கருவை சுமந்திருக்கும் அவருக்கு அத்தகைய அச்சத்தை விளைவிக்க கூடாது நான். பாவம் இந்த பெண். என் மன நிம்மதிக்காக பலரின் நிம்மதியை கெடுக்கக்கூடாது. எப்போதோ செய்த பாவத்திற்குதான் இந்த பிறவில் இத்தனை துன்பங்களை அனுபவிக்கிறேன். இதில் இந்த பாவத்தை வேறு செய்தால் இதற்கு 7 பிறவிகளிலும் மன்னிப்பே கிடையாது என்றெல்லாம் தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டவன் அரசியை கூடாரத்திற்குள் அனுப்பி ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டு அவளை பாதுகாத்தபடியே அவள் மகனுடன் கொஞ்சி விளையாண்டு தன் கவலையை தீர்த்து கொண்டான்.